திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 533 திரு ஆலவாய் காண்டம் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் பகுதி 1. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் திரு ஆலவாய் காண்டத்தில் மண் சுமந்த படலத்திற்கு அடுத்தபடியாக 62வது திருவிளையாடலை கூறும் 62வது படலமாக பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் 68 திருப்பாடல்களினால் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் அருளப்பட்டிருக்கின்றது. சைவ சமயாச்சாரியார்களுள் ஒருவரான எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மதுரையம்பதிக்கு எழுந்தருளி பாண்டிய மன்னரின் சுரம் தீர்த்து அருளிய திருவிளையாடல் இந்த திருப்படலத்தில் விவரிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இதற்கு அடுத்த படலத்திலே சமணர்களை வாதில் வென்று சைவ சமய ஸ்தாபிதம் செய்த அருள் திருவிளையாடல் கூறப்படுகின்றது. ஸ்ரீ அகஸ்திய முனிவர் தம் எதிரே அமர்ந்திருக்கின்ற முனிவர்களையெல்லாம் நோக்கி அருளுகின்றார். ஆகாயத்தில் உலாவுகின்ற நல்ல அமுதமயமான சந்திர கலையை தரித்த திருச்சடையை உடைய மதுரை சோமசுந்தர பெருமான் அந்த திருச்சடைமுடி மேலே மதுரை மண்ணை சுமந்து தேன் போலும் நல்ல அமுத வாக்கியத்தினை உடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானை முக்தி உலகத்துக்கு அனுப்பிய சரித்திரத்தை யாம் இதுவரை எடுத்துச் சொன்னோம். இனி பால்மணம் வீசுகின்ற நல்ல அழகிய வாயினை உடைய எம்பிரான் திருஞான சம்பந்த சுவாமிகளை கொண்டு ஜைனர்களினுடைய வஞ்சனைக்குள்ளே சிக்கி ஜைனர்களின் வழியில் இருக்கின்ற கூனினை உடைய பாண்டியனது ஜுரத்தை நீக்கி ஆட்கொண்ட சரிதத்தை கூறுகின்றோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் பாண்டியன் சுரந்தீர்த்த படலத்தை சொல்லி அருள ஆரம்பிக்கின்றார். புஜபலத்தினை உடைய ஜெகநாத பாண்டியனினுடைய பிள்ளை வீரபாகு பாண்டியன், அவன் மகன் விக்கிரபாகு பாண்டியன், அவன் பிள்ளை பராக்கிரமபாகு பாண்டியன், அவன் மகன் சுரத பாண்டியன், அவன் அழகிய புத்திரன் புஜபலத்தினால் சத்ருக்களை கொன்று உலகத்தினை ஆளுகின்ற குங்கும பாண்டியன், அவன் மகன் கற்பூர பாண்டியன், அவன் மகன் காருண்ய பாண்டியன், அவன் பிள்ளை புருஷோத்தம பாண்டியன், அவன் மகன் ஒளி பொருந்திய மகுடத்தினை உடைய சத்ருசாதன பாண்டியன், வெற்றி பொருந்திய இவன் மகன் கூன் பாண்டியன், இவன் புஜபலத்தினால் மிகுந்த கீர்த்தியினை உடையவன் என்று அதுவரை வந்திருக்கின்ற பாண்டிய மன்னர் பரம்பரையை அந்த தொடர்ச்சியை கூறி கூன் பாண்டியனினுடைய ஆட்சி நடக்கின்ற காலம் இந்த திருவிளையாடல் நிகழ இருக்கின்றது என்று இந்த படலத்தை ஆரம்பித்து சொல்ல தொடங்குகின்றார் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர். கூன் பாண்டியன் தன்னுடைய திண்ணிய தோளின் பலத்தினால் மேனாட்டார்களின் அரசனையும் ஆத்திமாலையில் வண்டு முழங்க அணிந்த சூரிய வம்சத்து அரசனாகிய சோழனையும் போரில் புறமுதுகிடச் செய்து தன் ஒரு குடை நீழலிலே சேர சோழ பாண்டிய 3 நாடுகளையும் காவல் செய்து செங்கோல் நடத்தி இரத்தமழைந்த வேலினையும் வீரலட்சுமியால் புகழப்படுதலையும் உடையவனாக இருந்தான். அப்படி ஆட்சி செய்து வரும் காலத்திலே சேர நாட்டு அரசன் பாண்டிய மன்னனுக்கு அடங்கிய சிற்றரசாக இருப்பேன் என்று உறுதி கூறுகின்றான். அந்த சேர நாடு அதனை ஆளுகின்ற சேரன் தன் நாட்டிலே சிறப்பாக இருக்கின்ற யானைகள், மேகமண்டலத்தை துளாவுகின்ற துதிக்கையினை உடைய யானைகள், பொன் குவியல்கள், இரத்தின குவியல்கள், வண்டுகள் மொய்க்கின்ற மாலை அணிந்த பெண்கள் இவர்களையெல்லாம் கப்பமாக கொடுத்து பாண்டிய மன்னனை கண்டு வணங்கி தன் நாட்டை அரசு புரிய அந்த உரிமையை திரும்பவும் பாண்டிய மன்னனிடமிருந்து பெற்று பழையபடியே சேரன் தன் நாட்டுக்குச் சென்றான். சோழ மன்னனும் தன்னால் பெறப்பட்ட திலகமணிந்த தன்னுடைய ஒப்பற்ற மகள், அவரே எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையார், சைவ மணிவிளக்காக திகழ்ந்த அம்மையார், அந்த சோழ மகாராஜன் தன்னுடைய புதல்வியான எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரை கூன் பாண்டியனுக்கு அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொடுத்து அந்த சம்பந்தத்தினால் தனது வளப்பம் பொருந்திய சோழ நாட்டை மறுபடியும் அரசு செலுத்துவதற்காக வாங்கி கொண்டான். தன்னுடைய மகளான எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு அளவில்லாத நிதிகள், செவ்விய பொன்மயமான ஆடைகள், முப்போகமும் விளைகின்ற நிலங்கள், பணிப்பெண்கள், இன்னும் எல்லாவற்றையும்
கூன்பாண்டியன் மனத்தில் மகிழ்வு உண்டாகும் வண்ணம் மன்னவர் முறைப்படி கொடுக்கின்றார் சோழராஜன். இவ்வாறு கூன்பாண்டியன் பாண்டிய மன்னராக எம்பிராட்டி மங்கையர்க்கரசி பிராட்டியார் மகாராணியாக ஆட்சி செய்யும் போது இவர்களிடம் அமைச்சராக திகழ்ந்தவர் நாயன்மார்களுள் ஒருவராக போற்றப்படுகின்ற எம்பிரான் குலச்சிறை நாயனார். குற்றமற்ற நற்குணத்தில் சிறந்த குலச்சிறை என்ற பெயருள்ள சிறந்த நூல் கேள்விகளை உடையவர். குலச்சிறையாரையும் சீதனமாக கொடுத்தார் சோழ மன்னர். குலச்சிறையார் என்கின்ற திருநாமத்தை வடமொழி திருவிளையாடல் புராணம் குலபந்தன் என்று கூறுகின்றது. திருமகள் வாசம் பொருந்திய மார்பினை உடைய கூன்பாண்டியன் சோழராஜன் பெற்ற தெய்வத்தன்மை பொருந்திய சிறந்த மங்கையர்க்கரசி அம்மையாருடன் அவருக்கு சீதனமாக வந்த குலச்சிறை நாயனாரினுடைய குணங்களையும் நூல் கேள்விகளின் முதன்மையையும் புத்தியையும் கம்பீரமான தன்மையையும் சீர்தூக்கி பார்த்து நன்மை மிக்க முதல் மந்திரியாக அமைத்து கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு வருகின்றார். ஆனால் தீவினையின் திறத்தால் உடம்பிலே பெரிய கூன் கொண்டிருந்தவர் பாண்டிய மன்னர் கூன்பாண்டியன். அவருடைய உடலிலே கூன் இருந்தது போலவே ஜைனர்களின் சொற்களுக்கு மயங்கி ஜைனராகவே மாறி தன்னுடைய உள்ளத்திலும் கூன் உடையவராக பாண்டிய மன்னர் திகழ்ந்தார். இந்த ஜைனர்கள் நாங்கள் அகிம்சையை பின்பற்றுவோம் என்று வெளியிலே சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் வஞ்சனை கொண்டு திரிந்து தம்மை சூழ்ந்துள்ள பாசத்தை வெல்லத்தக்க தொழிலினை உணராத நிர்வாண வேடத்தினை உடையவர்களாக இருப்பவர்கள். அவர்களினுடைய வஞ்சனைக்கு அகப்பட்டு கூன்பாண்டியர் ஜைன மதத்திற்கு மாறிவிடுகின்றார். அதுவரை சதுர்வேத வாயிலாக நடத்தி கொண்டிருந்த வைதிக ஒழுக்கத்தை விட்டுவிட்டார் கூன்பாண்டியர். சமண ஒழுக்கத்திற்கு மாறிவிட்டார். கூன்பாண்டிய மன்னர் சமணர்களினுடைய இழிந்த மார்க்கத்தினை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டதால் பாண்டிய நாடும் ஜைனம் என்கின்ற இருட்டிலே முழுகி விபூதி சாதன மார்க்கமான சைவ சமயமும் முக்தி செல்வத்திற்குரிய மாதவ மார்க்கமும் மிக குறைந்து போய்விட்டன. வைதீக நீதிகள் மிக மிக குறைந்து போய்விட்டன பாண்டிய நாட்டிலே. ஏனென்றால் மன்னன் எந்த சமயத்தை தழுவி இருக்கின்றானோ அவனை பின்பற்றி மக்களும் அதே சமயத்தை அனுசரிப்பது அது உலக நடைமுறைதான். பறிக்கப்பட்ட தலையும் பாயை உடையாகவும் கொண்டு பாசி பொருந்திய பல்லும் உரியால் பொதியப்பட்ட கலசமும் அஸ்தி நாஸ்தி என்று கூறுகின்ற நாக்கும் அறிவற்ற உள்ளத்தைப் போல வெட்கம் விட்டு ஆடையின்றி காணப்படுகின்ற வெற்றரையும் கொண்டு லட்சணமில்லாத மூதேவி குடிகொண்டால் போல சமண கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் தங்கியிருக்கின்றார்கள் பாண்டிய நாட்டிலே. அரிய தமிழினை உடைய பாண்டி மன்னவனுக்கு உறுதியாக செல்வத்தினை உண்டாக்குகின்ற ஔஷதத்தை விட சிறந்த கற்பினை உடைய மங்கையர்க்கரசி அம்மையாரும் பெரிய தகைமையினை உடைய மந்திரியும் திருநீற்றை அணிந்து கொண்டாலும் திருநீறு இடாதவர்கள் போல சிவபெருமானுடைய திருவடிச் சார்பிலே நின்றார்கள். சமண இருளிலே புகுந்து சமண ஒழுக்கத்தை மேற்கொண்டு வரும் பாண்டியனுக்கு அஞ்சி விதிப்படி திருநீற்றை நீரிலே குழைத்து அணியாமல் அதனை மறைவுபட அணிந்து வந்தனர். ஆனால் அகத்திலே உள்ளத்திலே சிவநேசம் மிக்கவர்களாக ஒழுகினார்கள் எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் எம்பிரான் குலச்சிறை நாயனாரும். ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தின் நின்ற தன்மை பூங்கழற் செழியன் முன்பு புலப்படா வகை கொண்டு உய்த்தார் என்று இந்த தன்மையை எம்பிரான் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலே காண்கின்றோம். பொய்யான மொழிகளை பிதற்றுகின்ற இந்த புல்லிய சமணமாகிய கலையை களைந்து இந்த பாண்டி திருநாட்டிலே உண்மையை கூறுகின்ற வேதநீதியான வைதிக பயிர் தலையெடுத்து சிறந்து வளரும்படி யார் செய்ய போகின்றார்கள் என்று மனத்திலே கவலை உடையவர்களாக எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் மந்திரியார் எம்பிரான் குலச்சிறை நாயனாரும் மிக்க கவலை கொண்டு மதுரை சோமசுந்தர கடவுளை வணங்குவதற்காக செல்கின்றார்கள். தமிழ்நாடு உற்ற தீங்கினுக்கு அளவுதேற்றா சிந்தையில் பரிவு கொண்டே என்று ஆளுடைய பிள்ளையார் புராணத்திலே இது வருகின்றது. அங்கே எம்பிரான் சோமசுந்தர பெருமான் சொக்கநாத பெருமான் திருச்சந்நிதிக்கு
சென்று வழிபடுகின்றார்கள் மகாராணியாரும் மந்திரியாரும். ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் முன்பு பொருள் தெரியாமல் மயங்கின கண்வர் முதலான முனிவர்களுக்கு முன்னாளிலே பெரிய வேதத்தின் பொருளை வியாக்கியானம் செய்த வேதார்த்தமே இந்த அரசனுடைய மனத்தை திருத்தி வெவ்விய சமணம் என்கின்ற வலையில் அகப்பட்டு அறிவினை இழந்த அரசனுடைய மனத்தை திருத்தி இந்த பாண்டிய மன்னனை தங்களது திருவடிக்கு அடிமையாக்கிக் கொள்ளுங்கள் பெருமானே என்று ஸ்ரீ சொக்கநாத பெருமானை வணங்கி துதித்து நிற்கின்றார்கள். அந்த சமயத்திலே ஒரு பிராமணர் ருத்ராட்சமாகிய சைவாபரணத்தை தரித்திருக்கின்றவர், உடம்பிலே விபூதியை தரித்திருக்கின்றவர் என்று சிதம்பரத்திலிருந்து மதுரையம்பதிக்கு வந்து மதுரை ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வணங்குவதற்காக வந்திருக்கின்றார். அவ்வாறு வந்தவரை நீதியினை உடைய மந்திரிகளிலே ஏறு போல்பவரான எம்பிரான் குலச்சிறை நாயனாரும் மகாராணி எம்பிராட்டி மங்கையர்க்கரசியாரும் எதிரில் கண்டார்கள். அந்த பிராமணோத்தமரிடம் கேட்கின்றார்கள், மறையவரே, தாங்கள் எந்த இடத்திலிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். உடனே நல்ல நூலாராய்ச்சியினை உடைய அந்த பிராமணரும், நான் சோழனுடைய காவிரி நாட்டிலிருந்து வந்தேன் என்று கூறுகின்றார். பின்னும் அவர்கள் அங்கே உள்ள ஆச்சரியம் என்ன, அதனை தேவரீர் சொல்ல வேண்டும் என்று கேட்க, சிவபெருமான் திருவடிக்கு அன்பு பூண்டு ஒழுகும் அந்த அந்தணர் அங்கே ஆச்சரியம் இருக்கின்றது என்று கூறத் தொடங்குகின்றார். சுத்த சுரங்களை உடைய வேதத்தில் வல்லவரான சிவபாத ஹிருதயர் என்று திருநாமம் கொண்ட ஒருவர் சீர்காழியிலே இருக்கின்றார். அவர் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளிடம் ஒரு வரத்தை வேண்டி தவம் இருந்தார். அது என்ன வரம் என்றால், இந்த தமிழ்நாட்டிலே கரிய சமணம் என்கின்ற இருளை கெடுப்பதற்காகவும் கடலிலே உதித்து எழும் சூரியனைப் போல ஞானாச்சாரியானாக ஒரு பிள்ளையை தர வேண்டும், அருள வேண்டும் பெருமானே என்று சிவபெருமானுடைய திருப்பாதங்களை தியானித்து தவம் செய்திருந்தார் அந்த சிவபாத ஹிருதயர் என்கின்ற சைவசீலர். அந்த மாமுனிவரிடத்திலே இறைவன் சிவபெருமானது கருணையினால் இந்த உலகம் உய்யும் வண்ணம் முருகப்பெருமானே திரு அவதாரம் செய்தது போன்ற இளஞ்சூரியனை போன்ற ஒரு குழந்தை திரு அவதாரம் செய்தார். அவ்வாறு தவத்தால் கிடைத்த அந்த குழந்தைக்கு 2 வயதாகி 3வது வயது நடக்கும் காலத்திலே சீர்காழி திருத்தலத்திலே திருத்தோணியில் எழுந்தருளி இருக்கின்ற கடவுள் உமா பிராட்டியாருடன் ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி வந்து அவ்வுமாதேவியின் திருமுலைப்பாலுடன் ஞானத்தையும் கலந்து செவ்விய பொன்மயமான பிரகாசிக்கின்ற மணிகள் அழுத்தியதுமான கிண்ணத்திலே ஏந்தி கொடுக்க அந்த குழந்தை அதனை வாங்கி உண்டு அளவில்லாத வேதாகமங்களையும் இவைகளை தொடர்ந்து சார்பாக விரிந்திருக்கின்ற கலைகள் முதலிய மற்றவைகளையும் ஓதாது உணர்ந்தார் அந்த குழந்தை. அதனால் ஸ்ரீஞான சம்பந்தர் என்ற திருநாமம் கொண்டார் என்று எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் திரு அவதாரத்தை இந்த சிவனடியாராகிய பிராமணர் சொல்ல மந்திரியாரும் மகாராணியாரும் கேட்டு இன்பமடைகின்றார்கள். எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரது திரு அவதாரம், அவர் ஞானப்பால் உண்டது உள்ளிட்ட எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் திருப்புராணம் முழுவதையும் நாம் எம்பிரான் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராண சிந்தனையில் மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். திருவாதிரை திரு நட்சத்திரத்திலே திரு அவதாரம் செய்தருளிய எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் சிவஞானம் வளர்வது போல வளர்ந்தருளும் அந்த பிள்ளைமை பருவத்திலே தமது தந்தையாரோடு சீர்காழி திருக்கோயிலுக்கு செல்ல எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை தீர்த்தக்கரையிலே ஓரிடத்தில் வைத்து ஸ்நானம் செய்யும் போது அவரது தகப்பனார் சிவபாத ஹிருதயர் அகமர்ஷண மந்திரம் ஜபித்து மூழ்கி எழுகின்ற போது அவர் மூழ்கி எழுவதற்கு முன்னே அந்த சிறிய இடைவெளியிலே கரையிலே அமர்ந்திருந்த எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு பண்டை உணர்ச்சி தோன்ற தோணியப்பரை நோக்கி அம்மே அப்பா என்று கண்ணீர் பெருக்க அந்த தோணியப்பர் திருவுள்ளம் இறங்கி இறைவியாரோடு எழுந்தருளி சிவஞானம் குழைத்து திருமுலைப்பால் ஊட்டியருள அதனை பருகி அன்றே வேத ஆகம முதலிய நூல்களை அது காரணமாக ஓதாது உணர்ந்து சிவஞானம் பெற்றார்.
சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று ஆளுடைய பிள்ளையார் புராணத்திலே எம்பிரான் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் போற்றியதை நாம் சிந்தித்தோம். அத்திருவரலாற்றை திருவிளையாடல் புராண ஆசிரியரும் இங்கே இந்த சரிதத்திற்கு ஏற்ப நமக்கு அருளுகின்றார். திருமுலை பாலினோடு ஞானமும் திரட்டி செம்பொற் குறுமணி வள்ளத்தேந்தி கொடுப்ப அப்பாலன் வாங்கி பருகி எண்ணிறந்த வேதாகமம் இவை பற்றிச் சார்வாய் விரிகலை பிறவும் ஓதாதுணர்ந்தனன் விளைந்த ஞானம் என்று திருவிளையாடல் புராணத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். மேலும் புகழ்கின்றார். நம் பந்தம் அறுப்போன் ஞானநாயகன் ஞானத்தோடு சம்பந்தம் செய்யும் ஞான சம்பந்தனாக நாவில் வம்பந்த முலை மெய்ஞான வாணியும் காணிகொள்ள வம்பந்த மறைகளெல்லாம் அருந்தமிழாக கூறும் என்று அருளுகின்றார். நமது பந்தத்தை அறுப்பவராகி ஞானத்திற்கு முதல்வரான சிவப்பரம்பொருளோடு உயிர்களை சம்பந்திக்கின்ற சேர்க்கின்ற பெருமானாக ஞான சம்பந்தராக பால் உண்டவுடனே அவர்தம் திருநாவில் பூர்வபக்ஷவாதங்களான வம்புகளின் முடிவுகளை அளிக்கின்ற பராசக்தி ரூபமான எம்பெருமாட்டி குடிகொள்ளவே நம் ஆளுடைய பிள்ளையார் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் ஒன்றோடொன்று தொடர்ந்து நிற்கின்ற வடமொழி வேதங்களையெல்லாம் அருமையான தமிழிலே கூறியருளினார். சர்வ வேதங்களிலும் சிவாகமங்களிலும் இருப்பதை தேவார திருப்பதிகங்களாக திருவாய் மலர்ந்து அருளினார். கரும்பினில் சக்கையை ஒழித்து சாற்றை காய்ச்சி எடுத்த கற்கண்டை போல அளவற்ற வேதத்தில் இருக்கின்ற வேதம் அனந்தம் என்று சொல்வார்கள். அப்படி அளவுபடாத வேதங்களில் இருக்கின்ற மாட்சிமையான பொருள் அனைத்தையும் நன்றாக தெள்ளி எடுத்து வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை மலர் மாலை அணிந்த பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானால் விரும்பப்பட்ட தமிழ் மொழியிலான ஆன பாமாலைய சிவ மணமானது விளையும்படி சார்த்தியருளினார் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். கரும்பை விட கரும்புச் சாறு சுவையானது. கருப்பஞ்சாற்றை விட அக்கருப்பஞ்சாற்றை காய்ச்சிய பின் உண்டான கற்கண்டு கட்டி மிகவும் இனிமையும் சுவையும் தூய்மையும் உடையது போல தமிழ் வேதங்களான எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிய தேவார திருப்பதிகங்களும் சொற்களோடு கலந்த இனிமையும் ஞானமாகிய சுவையும் பாசநாச வழி என்னும் தூய்மையும் கொண்டு விளங்குகின்றது. கரும்பினால் ஆன நிறைவு பயன் என்பது அதன் இனிமையால் மகிழ்தல். வேதக் கரும்பின் பொருட்பாலிலும் பூர்வபக்ஷ வண்டல்களை சோதனை என்னும் துணியால் கட்டி வடிகட்டி எடுத்து எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தமது திருவாய் என்கின்ற வட்டிலிலே அமைத்து அதனை பாகு ஆக்கி ஊற்றி வைத்துள்ள இந்த தமிழ் வேத கற்கண்டு தேவார திருப்பதிகங்களை பிறவி நோய்க்கு மருந்து என்று சைவர்களெல்லாம் உணர்ந்தார்கள். அவ்வாறு எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தோணிபுரத்து ஈசருடன் எழுந்தருளிய பெரியநாயகி நாச்சியாரின் திருமுலைப்பால் உண்டு அதன்பின் அருளிய திருப்பதிகமே தோடுடைய செவியன் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பதிகம். இவ்வாறு மதுரையம்பதிக்கு சிதம்பரத்திலிருந்து வந்த அந்த பிராமணோத்தமர் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரது திரு அவதாரத்தை எம்பிராட்டி மங்கையர்க்கரசி பெருமாட்டிக்கும் எம்பிரான் குலச்சிறை நாயனாருக்கும் எடுத்துச் சொல்கின்றார். அதோடு எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் செய்த திரு அற்புதங்களையும் தொடர்ந்து எடுத்துச் சொல்கின்றார். நாமும் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.